பசங்களை ஓரளவு இந்த 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகுது அந்த பையலை வந்து தனியாக பிரித்து விட்டுருவாங்க. +2 படிக்கும்போது திரும்ப 9th 10th 11th 12th அவங்க எக்ஸாம் எழுதணும். இந்த 10th எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் நிறைய பிள்ளை ஃபெயில் ஆயிடுவாங்க. நீங்க பார்த்த கல்ச்சர்ல வந்து உங்க சாப்பாடு அதெல்லாம் வித்தியாசமா அப்படி சொன்னீங்க. அவங்க அதே போல இப்போ சேவிங்ஸ் அதை தான் நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிறத. இதே போல வேற ஏதாவது கல்ச்சர்ல இது நல்லா இருந்துச்சு ஒரு பெக்யூலியரான கல்ச்சர் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? பிள்ளைங்கன்னா அம்மா அப்பா வந்து பிள்ளைங்க வந்து நம்மள மாதிரி கல்யாணம் முடிகிற வரை அந்த பிள்ளைய வந்து வீட்டில் வச்சிட மாட்டோம். பசங்களை ஓரளவு இந்த 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகுது அந்த பையலை வந்து தனியாக பிரித்து விட்டுருவாங்க. பிரிச்சு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து நீ போய் சம்பாதிச்சுட்டு அவன் வந்து அவங்க ஃபேமிலியை இது பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் முடிகிற வரை நம்ம அம்மா அப்பா பாக்குற அந்த கல்ச்சருங்க கிடையாது. 18 இயர்ஸ் முடிஞ்சதுனால அவங்களுடைய ஆமா அந்த பையன் வந்து அவனுடைய லைஃப் அவனே தேடி இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது உண்டு. அப்ப மேரேஜ் எல்லாம் எப்படி? மேரேஜ் வந்து இங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. அந்த ட்ரைப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனா ஓப்பன் வந்து இவங்க வந்து ஓப்பன் கல்ச்சர்னால அவங்களே தேடிக்கணும் பசங்க. அவங்களே வந்து தன்னுடைய பார்ட்னரை வந்து தேடி எடுத்துப்பாங்க. வீட்டுல எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. கல்யாணம் நாங்க முதல்ல வந்து வந்திருந்த புதுசுல ஒரு மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜ் நடந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா மேரேஜ் எங்க நடந்ததுன்னா அவங்களுக்கு பிள்ளை 3-4 பிள்ளைங்க பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இப்பதான் மேரேஜ் ஆகுது அப்படி இப்படி பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா. ஆனா இங்க என்னன்னாக்கி மேரேஜ் ஆகு முன்னாடி இவங்க சேர்ந்து இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். அதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அந்த மாதிரி அந்த எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு எப்படிரா அப்படின்னுட்டு. ஓகே ஓகே ஓகே. அங்க வந்து நீங்க வந்து சோசியல் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சது ஸ்கூல். ஸ்கூல் பத்தி சொல்லுங்களேன். எப்படி அவங்களோட காலேஜுக்கு வந்துட்டு நாங்க காலேஜ்ல வந்து எங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எங்க அந்த நேரம் கவர்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சுன்னாக்கி கவர்மெண்டே அவங்க பிள்ளைங்களை நம்மளுக்கு இது பண்ணும். ஏன்னா இங்க உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீஸ் கட்ட முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுப்பாங்க. அவங்க படிச்சு முடிக்கிறத அவங்க ஃபீஸ் அந்த ஹாஸ்டல்ல தங்கிறது அது சாப்பாடு எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போன பிறகு இன்ஸ்டால்மெண்ட் படி அவங்க பே பண்ணிட்டே இருக்கணும். அவங்க சம்பளம் எடுக்கும்போது அதுல இருந்து 1% அவங்க கட் பண்ணி எடுத்துவாங்க. கவர்மெண்டே எடுத்துக்குவாங்க. இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குங்களா? கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கிறதுக்கு ஆனா காசு கொடுத்துருவாங்க. அதன் பிறகு வேலைக்கு போகும்போது அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இருந்தனால எங்களுக்கு வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து கவர்மெண்ட். இது ஒரு புதிய ஒரு இது நல்லா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்மள கடன் கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குது. ஆனா லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. படிக்கிற காசு கொடுத்துரும், ஆனா வேலைக்கு போகும்போது அவங்க எடுத்து கட்டிக்கணும். சரி சரி சரி. அதே போல கவர்மெண்டே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி கிடையாது. டாப் 10 இருக்கும்ல காலேஜ், அதுல வந்து அவங்களே போட்டுருவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் மார்க் கம்மியா வரும்போது அந்த பிள்ளைகள் இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ்க்கு போறது, ஆர்ட்ஸ் கோர்ஸ் போறது அப்படின்னு அவங்களே செலக்ட் பண்ணி பிள்ளைகளை அனுப்புவாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலாம் அதுக்குள்ளதான் அவங்க எடுக்கணும். ஏன்னா அவங்க மார்க் அவ்வளவு தானே எடுத்திருக்கு, அதுலதான் எடுத்து அந்த கேட்டகரி அவங்களே பிரிச்சுக்குவாங்க. அதனால வந்து நல்ல படிச்ச பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க. இப்ப எங்க காலேஜுக்கு எல்லாமே நம்ம எங்க மேக்ஸ் எங்க நம்ம ப்ரொஃபசர் ஒரு மெத்தட் சொன்னாங்கன்னா அந்த பையன் எழும்பி வந்து அந்த ஸ்டூடெண்ட் எழும்பி வந்து என்ன 2 மெத்தட போட்டு சால்வ் பண்ணி காமிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. எப்படியும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. டாப் 1 to grade 3 இருக்கு. அந்த கிரேட் 1 2 வர பசங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய எக்ஸாமே வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாருங்க 7th முன்னாடி உள்ள மறுபடியும் 7th வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். நம்ம அப்பா அம்மா எல்லாம் படிச்சும் போது அப்ப 7th எழுதும் போது அவங்க வந்து 5ஆம் கிளாஸ்ல உள்ளது படிச்சிருக்கணும், 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், 7ஆம் கிளாஸும் படிச்சிருக்கணும். நம்மள மாதிரி ஒரு இயர் முடிச்ச உடனே புக்கு ஒண்ணு மூட்டை கட்டிட்டு அப்படி கிடையாது. அப்ப 10th படிக்கும் போது எக்ஸாம் ஃபைனல் எழுதும் போது 9th உள்ள எக்ஸாம் கொஸ்டின் வரும், 10th உள்ளதும் வரும். 2 வருஷம் படிச்சுதான் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படி +2 படிக்கும்போது திரும்ப 9th 10th 11th 12th அவங்க எக்ஸாம் எழுதணும். அப்படி அதனால அந்த 10th எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் நிறைய பிள்ளை ஃபெயில் ஆயிருவாங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்தாதான் அந்த பிள்ளைங்க அதை வந்து பாஸ் பண்ணி வர முடியும். அந்த மாதிரி இவங்கள சிஸ்டமே வித்தியாசமா இருக்குது. நல்லா ஒரு இன்டெலிஜென்டா இருக்கிறதுக்காக பண்றாங்க. ஓகே. இப்ப எஜுகேஷன் நீங்க அங்க பண்ணும்போது அந்த குழந்தைகளா எப்படி படிக்கிறது வர்றது போறதெல்லாம் இல்ல தங்கி படிப்பாங்களா? இல்ல அடுத்த ரீஜன்ல இருந்து வருவாங்கல்ல அவங்க தங்கி படிப்பாங்க. மற்றபடி வந்துட்டு போற பிள்ளைங்க காலேஜ் தானே, அதனால அவங்களே வெளியில எடுத்துக்குவாங்க.
அவங்களே ரூம் எடுத்து 2-3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்க தங்கிக்குவாங்க. ஓகே சார். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ல நீங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நான் இதை சாதிச்சேன் அப்படின்னு சொல்ல. ஒண்ணு வந்து கண்டிப்பா சோசியல் ஒர்க்ல வந்து அவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து கத்துக் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம், மறக்கவே முடியாது. மற்ற இதுக்கு நான் எனக்கு இது சந்தோஷமா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு சரி, ரொம்ப சந்தோஷமான மனசு திருப்தியான ஒரு பணி என்னன்னா, எங்களுக்கு ஒரு சென்டர் இருக்கு, ஆர்ஃபனேஜ்னு தான் நாங்க முதல்ல தொடங்கணும். அதுக்கப்புறம் இங்க நிறைய பிள்ளைங்க வந்து ஒரு 13 years 12 years எல்லாம் வரும்போது நிறைய பிள்ளைங்க இந்த வில்லேஜ்ல இருந்து இங்க கிராமத்துல இருந்து இங்க இதுக்கு வர்றாங்க, டவுனுக்குள்ள வர்றாங்க. டவுனுக்குள்ள ஏன் வர்றாங்கன்னாக்கி நிறைய பேர் வந்து அந்த பிள்ளை நான் உனக்கு நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க, வேற மாதிரி இந்த சின்ன சின்ன கடலை விற்கிறது, மற்றபடி பார்ல யூஸ் பண்றது, ஹோட்டல்ல யூஸ் பண்றது, அப்படி அங்க இது பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான கொடுத்துருவாங்க, மற்றபடி அந்த பிள்ளைகள் கம்யூனிகேஷன் வீட்டுல அப்புறம் தொடர்பு இருக்காது, அப்படி வச்சுக்குவாங்க. அப்ப எங்களுக்கு இது வந்து நிறைய கவர்மெண்ட் மூலமா தெரிஞ்சு இப்படி நிறைய பிள்ளைங்க இதாகிறாங்க. இப்ப நாங்க வந்து சரி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வாழ்வு கொடுக்கலாமே அப்படின்னு அந்த சென்டர்ல பிள்ளைகளை நாங்க வந்து ரெக்ரூட் பண்ண தொடங்கணும். கண்டுபிடிச்சு நாங்க வந்து போலீஸ் துணையோட நாங்க போவோம். சில நேரங்கள் பாருக்கெல்லாம் போய் இந்த பாருக்கு போவோம், ஹோட்டல்ல எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அங்கெல்லாம் போவோம். நாங்க போயிட்டு கூட்டிட்டு வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து எங்க இதுல வந்து சென்டர்ல 1 year வச்சிருப்போம். அந்த பிள்ளைகளை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அங்கேயே தங்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகளை ஏன்னா அவங்க வந்து வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வருவாங்க மைண்ட் எல்லாம். அவங்களுக்கு நாங்க அவங்கள மோட்டிவேஷன் இது பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தகுதியை பொறுத்து ஒரு சில பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பாங்க, ஒரு சில பிள்ளைங்க 5ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன படிக்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறோம் 1 year இருக்குன்னுட்டு. அப்புறம் கம்ப்யூட்டர், டெய்லரிங், அப்புறம் பியூட்ரிஷியன். இங்க வந்து ரொம்ப அதை வந்து மேக்கப் பண்றது அந்த இதுல இருக்கு, அந்த பியூட்ரிஷியன், அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதான் வச்சிருக்கிறோம். இப்போ பிள்ளைகளை எது தேவையோ அதை நாங்க கற்றுக் கொடுப்போம். 1 year அவங்க முடிச்சுட்டாங்கன்னாக்கி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அதுக்குள்ளால நாங்க வந்து அது ப்ராசஸ் பார்த்துருவோம். அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களோட எப்படி கொண்டு நம்ம வந்து ரீயூனிஃபை பண்றது, இல்ல சொந்தக்காரங்க இருக்குன்னா அவங்கள நாங்க கம்யூனிகேட் பண்ணி எப்படி கொண்டு பிள்ளைய திருப்பி விடுறோம். ஆனா இந்த பிள்ளை திரும்ப இந்த வேலைக்கு வரக்கூடாது, அவங்களா வேலை செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 year முடிச்சு அந்த பிள்ளை சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம். இப்ப டெய்லரிங் முடிச்சாங்கன்னா நாங்க மிஷின் வாங்கிடுவோம். மிஷின் வாங்கி அதுக்குள்ள சின்ன சின்ன மெட்டீரியல் அதெல்லாம் வாங்கி துணியெல்லாம் வாங்கி அந்த பிள்ளை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. இந்த பியூட்ரிஷியன் ஆக்கி அந்த பிள்ளை சின்ன ஒரு கடை வச்சு இல்லைன்னா இந்த ட்ரையர்ல இருக்க முடி இது பண்ற கிளீன் பண்றது இருக்குல்ல அதெல்லாம் வாங்கிக்கிறோம். அதுக்கு ஒரு செட்டு ஃபுல்லா வாங்கி அந்த பிள்ளை கேட்டரிங்னா அதுக்குள்ள ஒரு செட்டு வெசல் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை போனா அந்த பிள்ளை வேலை செய்யணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம். பண்ணிட்டு நாங்க வந்து திரும்பவும் நாங்க வந்து இந்த திருப்பி ஒரு சில பிள்ளை வாங்கிட்டு போயிடுவாங்க, மிஷினை வித்துட்டு திரும்ப அவங்க இந்த வேலைக்கு வந்துருவாங்க. அதனால நாங்க திருப்பி 6 months இல்ல 3 monthsக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா இல்ல 6 மாதம் நாங்க வந்து ரெகுலர் விசிட் பண்ணிட்டே இருப்போம். அவங்கள அவங்க கண்டினியூ பண்றாங்களா, இம்ப்ரூவ் பண்ணாங்களா, என்னென்ன சேலஞ்ச் அவங்க இருக்கு, வேற ஏதாவது ஹெல்ப் அவங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நாங்க போய் பார்ப்போம். அதனால நிறைய பிள்ளைங்க இப்ப நான் திரும்பவும் சொங்கையா போயிருக்கிறேன் பாத்தீங்க. அங்க என்னட்டே ஒரு பிள்ளை வந்து ஆபீஸ் இந்த மெயின்டெனா ஒரு பிள்ளை வந்து ஒர்க் பண்றா. என்ன வந்து நர்ஸ் முடிச்சுட்டா, நர்ஸ் முடிச்சு அவங்க எனக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறா. எங்கிட்ட வந்த பிள்ளை தானே, அந்த பிள்ளை வந்து 7ஆம் கிளாஸ் முடிச்சிச்சு. அக்கறை நாங்க சின்ன பிள்ளை அதனால படிக்க வச்சோம். திருப்பி ஒரு சில பிள்ளைங்க படிக்கிறங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருக்குன்னா படிக்க வச்சிருவோம் நாங்க. அந்த பிள்ளை எங்க காலேஜ்லயே நர்சிங் படிச்சு இப்ப கவர்மெண்ட்ல நர்ஸாட்டு வேலை செய்யறாங்க. பாராட்ட வேண்டிய அது வந்து பார்க்கும்போது உண்மையில அது ரொம்ப சந்தோஷம் மனசுல. அப்படி சிஸ்டரா நம்ம வந்ததுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமே எங்க டிஎம்ஐ மூலமா. இதெல்லாம் எல்லா ஹெல்ப்புமே எங்க டிஎம்ஐல தான். நான் சொல்றது எல்லாமே எங்க டிஎம்ஐ ஒரு மிஷன். ஓகே ஓகே. அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க அந்த மாதிரி போய் பாக்குறீங்க, ஹோட்டல்ல போய் பாக்குறீங்க பிள்ளைகளை, அதே போல எங்கயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்ப எதிர்ப்புகள் வரும் இல்லைங்களா? எதிர்ப்பு சில நேரம் அவங்க பேரண்ட கூட்டிட்டு வராங்க, அவங்களே ஆளை செட் பண்ணி இது என்னோட பிள்ளை நீங்க எப்படி சண்டையெல்லாம் போட வருவாங்க எங்கள்கிட்ட. ஆனா நாங்க சொல்லிடுவோம் இல்ல, நாங்க எப்பவுமே கூடும்போது போலீஸ்கிட்ட நாங்க டைப் வச்சிருப்போம், கவர்மெண்ட் வச்சிருப்போம், வில்லேஜ் லீடர்ட்ட வச்சிருப்போம். ஒரு பிள்ளை முதல்ல எடுக்கிறோம்னா முதல்ல போலீஸ் மூலம் போயிடும். எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த கண்ட்ரோல் நம்பருக்கு அதை கொடுத்துட்டு திருப்பி வில்லேஜ் லீடர்ட்ட வருவோம். வில்லேஜ் லீடர்ட்ட அந்த பிள்ளைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தான் நாங்க கூட்டிட்டு வருவோம். அப்ப அவங்க கூப்பிட்டாலும் நாங்க உடனே வந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அதனால அவங்க வந்துருவாங்க. வில்லேஜ் லீடருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அந்த இதுல கொஞ்சம் ஏன்னா இந்த பிள்ளை யாரு எங்க திருப்பி கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால இவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பிள்ளைய நாங்க திருப்பி ஃபேமிலிக்கு கொடுக்கும் போது இவங்கள்ட்ட எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அதனால பிள்ளைங்களும் ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க, பாதுகாப்போட. எங்களுக்கும் வரும் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வரும். நைட் எல்லாம் சில நேரம் வந்து எங்கள்கிட்ட சண்டை போட வருவாங்க, த்ரெட்டனிங் ரொம்ப இருக்கும், போன்ல எங்களை இது பண்ணுவாங்க.
அது ஏதாவது நிகழ்வு சிஸ்டர் அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணது? ஒரு வாட்டி நைட் நாங்க இருக்கும்போது வந்து அவங்களே 2-3 ஒரு குரூப் அட்டை வந்தாங்க. வரும்போது நாங்க முதல்ல பயந்துருவோம். ஆனா இவங்க எல்லாம் பாதுகாப்பு இருக்கனால நாங்க உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்கள உபசரிக்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஒரு இடத்துல விட்டு அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ அவங்க வந்துருவாங்க. வந்து அவங்க மூலமா இருக்கிறதுனால ஆனா ரொம்ப நிறைய த்ரெட்டன் வரோம் எங்களுக்கு இது மாதிரி. ஆனா இவங்க பாதுகாப்பு இருக்கனால எங்களுக்கு உண்மையா பாராட்டு சிஸ்டர். நல்ல ஒரு பணி. அந்த சோசியல் ஒர்க்கோடு நல்ல ஒரு சேவிங்ஸ் இதுவும் பண்ணது. அது போல இந்த மாதிரியான குழந்தைகளை கண்டுபிடிச்சு வர வச்சு அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து செய்யறது ரொம்ப இதுக்கு. வேற வேலைகள் என்னென்ன செய்றீங்க நீங்க? வேற வேலைகள் நம்ம காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. மெயினா சோசியல் எல்லாமே டச் அப் பண்ணிருக்கிறோம். எல்லா இதுலயுமே நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு முழுசா ஒரு மனுஷன் நல்லா இதுன்னா எல்லா இதுலயும் எஜுகேஷனும் கொடுக்கணும் நம்மளுக்கு இல்லையா? நம்மளுக்கு படிக்காத பிள்ளைகள் இந்த வாழ்வும் கொடுக்கணும். அதனால எல்லா இதுலயுமே எங்க ஃபவுண்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபாதரோட எப்பவுமே அவர் இப்படிதான் நம்மள டாப்ல எல்லாம் போட கீழே இருந்தே எல்லாருமே பயன்பட்டு வரணும் நம்மள்ட்ட இருந்து. அந்த இதுதான் ஃபாதரோட எப்பவுமே ஃபுல்லி ஹியூமன் அண்ட் ஃபுல்லி அலைவ்னு சொல்லலாம். முழு மனுஷன் சொல்லும்போது எல்லா இதுல எக்கனாமிக்லயும் நம்ம பணம் இதுலயும் அவங்க ஸ்டேபிளா இருக்கணும். எல்லா இதுலயுமே அவங்க எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். அதனால ஃபார் எல்லாருமே அதான் ஃபுல்லி ஹியூமன் அண்ட் ஃபுல்லி அலைவ். முழு மனுஷனா நம்ம வந்து ஒரு இதுதான் எங்களுடைய ஃபாதருடைய எங்களை சபை இவ்வளவுதான் வளர்ந்தனாலும் ஃபாதர் வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து சோசியல் ஒர்க் தான். எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சோசியல் ஒர்க் வந்து விடக்கூடாதுன்னு எங்க ஃபாதர் எப்பவுமே அந்த இது இருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா அதுலதான் எங்க சபை தொடங்கினது. ஆமா, அதனால ஃபாதர் அதுல வந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க. அதனால சோசியல் ஒர்க்கு எப்பவுமே அது ரொம்ப மக்களு கீழ்பட்ட மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது அதுதான். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நல்லா இது பண்ணீங்க. நீங்க டான்சானியால எத்தனை வருஷம் இருந்தீங்க? டான்சானியா 22 வருஷம் இருந்தேன். அப்ப இங்க வந்து கென்யால 2022ல வந்தீங்க. அப்ப இங்க 2 வருஷம், மொத்தம் 24 வருஷம் இருந்துக்கிறீங்க. நீங்க ஒரு வருஷம் கழிச்சா ஜூபிலி கொண்டாடிடுவீங்க. ஜூபிலி என்ன முடிஞ்சிருச்சா? இங்க வந்து மிஷனரியா வந்து மிஷனரி வந்து நீங்க ஒரு வருஷம் வந்துன்னா உங்களுக்கு ஜூபிலி வந்துடும். அந்த அளவுக்கு நீங்க பணி செஞ்சிருக்கீங்க. உண்மையாலுமே பாராட்டுற சிஸ்டம். உங்க மிஷனரி ஸ்பிரிட் வந்து ரொம்ப பாராட்டம். நிறைய ஒர்க் செஞ்சிருக்கிறீங்க. அதே போல நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப வாழ்த்துக்களை கொடுக்குறேன். முக்கியமா என்னன்னா நாங்க இப்ப இங்க வந்த பிறகு எங்களுக்கு வந்து முன்னாடி நாங்க மட்டும் தான் இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு இங்கேயே நாங்க இங்க உள்ள சிஸ்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணி இங்கேயும் ஃபார்மேஷன் தொடங்கியிருக்கோம் டான்சானியாவில். அதனால இங்க சிஸ்டர்ஸும் இப்ப டான்சானியா சிஸ்டர்ஸ் ஒரு 40-50 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ. அதனால மிஷன் செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. முன்னாடி நாங்க அங்க இருந்தோம், இப்ப சொந்த மக்கள் அவங்க கல்ச்சர் அவங்க மக்கள் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கு முன்னாடியை விட. ரொம்ப சந்தோஷம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மட்டும் பணி செய்யாம அவங்களையும் சிஸ்டரா பணிபுரியறதுக்கு ஏற்றுட்டு நிறைய ஃபார்மேஷன் கொடுத்து அவங்கள உருவாக்கி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எங்க ஃபாதருடைய பெரிய ட்ரீம். அது இப்பமா அதான் சொல்லுவாங்க, நிறைய பிள்ளைங்களை நீங்க கூப்பிடுங்கம்மா, நம்ம அந்த பிள்ளைங்க மக்களோட செய்யணும், மக்களோட மக்களா நம்ம செய்யணும். அதனால நீங்க எப்பவுமே சொல்லுங்க, நிறைய பிள்ளைங்களை கூப்பிடுங்க, ரெக்ரூட் பண்ணுங்க, சிஸ்டருக்கு நல்ல ஸ்கூலுக்கு போங்க, நிறைய அழைத்தல் வரும், நம்மளுக்கு சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர், நீங்க டான்சானியால இருந்துட்டு 22 வருஷம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் இங்க கென்யா வந்திருக்கிறீங்க. கென்யா இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்நேரம் எங்களுக்கு இப்போ வந்து இந்த ஸ்கூல் புதுசா இந்த ஸ்கூல்ல எடுத்தோம். இந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலா இதோடைய பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து இன்னொரு என்ஜிஓ வந்து செஞ்சுட்டு இருந்தோம். அதுவும் நாங்க இந்த ஏழை பிள்ளைகளுக்கு, ஸ்ட்ரீட் பிள்ளைங்களுக்கு, தெருவுல இருக்க பிள்ளைகளுக்கு, அநாத பிள்ளைகளுக்குன்னு தான் அவங்க தொடங்கினது. இது தொடங்கின அப்புறம் இங்க இருந்த முன்னாடி ஜெர்மன்காரவங்க இருந்தது. அப்போ கொரோனா வரும்போது அவங்க திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு ரன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தா எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, வந்து சப்போர்ட்டிவ் பண்றதுக்கு. அதனால நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இங்க வந்திருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு நாங்க வரும்போது ஆக்சுவலா வந்து 103 பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல இருந்தாங்க. அப்புறம் நாங்க இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி எடுத்து வெளியில எல்லாம் போய் பிள்ளைகளை தேடி இப்போ ஒரு 350 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா இதுல முக்கிய எய்ம் என்னன்னா, எங்களுக்கு ஃபாதர் வந்து நாங்க எவ்வளவுதான் வெளியில உள்ள பிள்ளைங்களை எடுத்தாலும் அந்த எடுத்தோம்ல என்ஜிஓ நாங்க எடுத்த இதுல இருந்து SOS வந்து அந்த இதுக்கு வந்து நாங்க 150 பிள்ளைகள் வருஷம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நாங்க எங்களுடைய ஃப்ரீ எஜுகேஷன், ஃபுட் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்றது எங்களுடைய ஃபாதருடைய ஒரு இது. அதனால அதை எப்பவுமே இயர்லி அதை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதை
சிஸ்டர் நீங்க 2 இடத்துல இருந்திருக்கீங்க ஆப்பிரிக்கால. ஒண்ணு வந்து டான்சானியா, இன்னொன்னு கென்யா. ஸோ இந்த 2 இடத்துல வித்தியாசமான மக்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டான்சானியால இருக்கிற ட்ரைப் வேற, கென்யால இருக்கிறவங்க வேற. அது இப்போ நீங்க டவுன்ல இருக்கிறீங்க, அதுக்கு அது வில்லேஜ்ல இருந்துச்சு, மற்ற டவுன்ல இருந்தீங்க. அந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு இருக்க வித்தியாசங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? டன்சானியாவுக்கும் இங்கேயும் பார்க்கும்போது எஜுகேஷன் இதுல பார்க்கும்போது இங்க வந்து ரொம்ப ஹை டன்சானியாவோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா மோஸ்ட்லி இங்க வந்து லேடிஸ் வந்து ரொம்ப எஜுகேட்டடுங்க. ஆமா, பெண்கள் வந்து ரொம்ப படிச்சிருக்கிறாங்க. அது வந்து இண்டிபெண்டா அவங்க இருப்பாங்க. டிபெண்ட் கிடையாது, அந்த ஹஸ்பண்ட நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே எந்த லேடியுமே நாங்க வந்து சும்மா இருந்தது பார்த்தது கிடையாது. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க நம்ம இருக்குமே அப்படின்னு யாருமே வீட்டிலேயே பார்த்தாலும், எவ்வளவுதான் படிச்சவங்க அந்த வீட்டுல இருந்தாலும், வசதியானவங்க இருந்தாலும், அவங்க சின்ன ஒரு தொழிலாக அந்த லேடி வந்து பண்ணுவாங்க அந்த வீட்டு அம்மா வந்து. அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து யாருக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஆமா, நம்ம உண்டு நம்ம பிள்ளைய. அதனால 2 பேரும் ஷேடோ போல. இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறானே ஹஸ்பண்ட் கேட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சம்பாதிக்கிறது எனக்கு, அவங்க அம்மா சைட்லுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க பண்ணிக்கலாம். அது போல ஹஸ்பண்டும் இவங்க கேட்க மாட்டாங்க கேள்வி. நீங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, மாசம் இவ்வளவு சம்பளம் கொண்டு வந்தீங்களே எங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு இது இங்க கிடையாது. அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணி, யாருக்கு ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இது உண்டு. வித்தியாசங்கள் ஃபுட்டு அதெல்லாம் ஒரே இதுதான். லாங்குவேஜ் இங்க வந்து மெயினா பேசுறது இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனா ஒரிஜினல் வந்து இங்க வந்து கிஸ்வாயிலி. மக்கள் இங்க எஜுகேட்டட்னால இது வந்து பிசினஸ் ஏரியா மாதிரி இந்த கென்யா வந்து. அதனால மோஸ்ட்லி இங்கிலீஷ். ஈவன் இந்த கிளீன் பண்றவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லாருக்குமே பேசிக் வந்து இங்கிலீஷ் தெரியும். அதனால நம்மளுக்கு இங்க வந்து டன்சானியால கஷ்டப்பட்ட மாதிரி எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. யார் வர்றவங்களுக்கு மிஷினரியா புதுசா வந்தாலும் அவங்க வந்து இங்க வந்து இருக்கலாம் சந்தோஷமா. ஏன்னா அங்க வந்து மெயினா அங்குள்ள லாங்குவேஜ் கிஸ்வாயில கத்துக்கிட்டாதான் மக்கள்கிட்ட பேச முடியும், இல்லைன்னா மக்கள்கிட்ட பேச முடியாது. ஆனா அந்த லாங்குவேஜ் பேரியர் இங்க கிடையாது. ஓகே சிஸ்டர், நான் உனக்கு இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எஜுகேஷன் லைன்ல இருந்திருக்கிறீங்க, அங்கேயே இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்க. குழந்தைகளுடைய படிப்புக்கு கவர்மெண்ட் வந்து நீங்க ஒன்று சொன்னீங்க என்னன்னா ஹெல்ப் பண்றாங்க, லோன் கொடுப்பாங்க, அதன் பிறகு வேலைக்கு போன பிறகுதான் அவங்க கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப படிக்காம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா படிக்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதா இருக்குதா எப்படி? அந்த மாதிரி கவர்மெண்ட்ல அந்த மாதிரி இல்ல. கம்பல் பண்ணி கொண்டு ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வேட்டா அப்படின்னு, அது வேட்டா அங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல இந்தியாவுல. படிக்காத பிள்ளைங்களுக்கு கார்பென்ட்ரி படிக்கலாம், சுய தொழில் செய்யறதுக்கு ஹெல்ப் இருக்கு. சுய தொழில் செய்யறதுக்கு அங்க ஒரு கோர்ஸும் இருக்கு 6 மாசம். கொஞ்சம் தான் இது பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும். அப்படி ஒண்ணு கவர்மெண்டே வச்சிருக்காங்க. அதுல போய் டிரைவிங் கத்துக்கிறது, கார்பென்ட்ரி கத்துக்கிறது, சின்ன சின்ன இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க போய் கத்துக்கலாம், அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. அதை வச்சு அவங்க வேலையை படிச்சுக்கலாம். மற்றபடி சுய தொழில் அவங்க ஏதாவது செய்துக்குவாங்க. சிஸ்டர், அந்த நீங்க எஜுகேஷன்ல இருக்கிறனால அங்கேயும் பல வருஷங்கள் இருந்திருக்கீங்க, கென்யாவிலும் பல வருஷங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இருந்திருக்கிறீங்க, கல்வி நிறுவனங்கள்ல இருந்திருக்கீங்க. நிறைய பேர் படிக்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. தொழில்நுட்பம் அதே போல பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை இந்த படிக்காம இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாம இருப்பாங்க. இந்தியாவில ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க, அதே போல தன் கூடையை வச்சிருப்பாங்க, ஆடு மேய்க்க விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இங்க அந்த மாதிரி எப்படி இருக்குதா என்ன? இங்க வந்து படிக்க முடியாத பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து வேலைக்கு அனுப்ப முடியாது. அந்த ஏஜ் 18 இயர்ஸ்க்கு மேல வந்து நம்ம தான் வேலைக்கு போகணும். அந்த மைனரா இருக்கும்போது அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அப்பாவே கொண்டு ஜெயில வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால அது வந்து யாராவது சொல்லணும், கம்ப்ளைண்டா சொன்னா. இப்ப யாரும் கம்ப்ளைண்ட் சொல்லல. ஆனா ஒரு சில முன்னாடி பிகினிங்ல அப்படி இல்ல, இடையில ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க பிள்ளைங்களை வந்து இது பண்ண, அதுவும் ஸ்கூல்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க போய் அங்க சைல்ட் லேப் இருக்க கூடாது. இப்ப டீச்சர்ஸே ஒரு நேரம் ஒரு வாரம் காணோம், இல்ல இந்த பிள்ளை படிச்சுட்டே இருந்துச்சு இடையில காணோம், அதனால படிக்கிற பிள்ளை அப்படின்னு சொன்னா டீச்சர்ஸ் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து அங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க பேரண்ட்ஸுக்கு. அதனால கண்டிப்பா ஸ்கூல் விட்டுதான் ஆகணும். எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தானே, நம்ம மாதிரி இல்லல்ல. சிஸ்டர், ரொம்ப நிறைய சொன்னீங்க, உண்மையா பாராட்டக்கூடிய விஷயம். 24 வருஷம் நீங்க வந்து பணி செஞ்சிருக்கீங்க ஆப்பிரிக்கால. அதனால உங்கள் பணி நிறைய காரியங்களை செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துறேன். அதே போல் இப்போ வந்து எங்கள் மாதா டிவி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு
உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு மெசேஜ் கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து என்ன இன்டர்வியூ எடுக்க வந்ததுக்கு. நான் மாதா டிவிலேருந்து வர்றது, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது மாதா டிவி பார்த்துருக்குறேன். நான் நிறைய ஃபாதர் சிஸ்டர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்குறது. ஆனால் இந்த முதல்ல ஃபாதர் அங்கேருந்து வந்து எங்களை இன்டர்வியூ எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். மாதா டிவிக்காரவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோட இன்னைக்கு இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறோம். முக்கியமா என்ன கஷ்டங்கள் இது வந்தாலும் நம்ம வந்து கடவுளோட வந்து தள்ளி போயிடக்கூடாது. எப்பவுமே கஷ்டங்கள் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம திரும்பவும் நம்ம கடவுள் பக்கத்துல போகணும், நெருங்கி போகணும், நல்ல ஜெபம் பண்ணணும். அந்த ஒரு இதுக்கு தான் நம்மளுக்கு வரும். நம்ம எங்க தள்ளி போறோமோ ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க, நீ என் மகளே என் மகனே நீ என்ன தள்ளி போயிட்டே இருக்கிறா அப்படின்ட்டு. அதனால ஒரு சில கஷ்டங்கள் வருமோ. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவரை தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும். அவரை விட்டு நம்மளுக்கு வேற யாரும் கிடையாது. கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால ஏசப்பா மட்டும் நீங்க வந்து விட்டுறக்கூடாது. அது போல மாதா டிவிக்காரவங்க எல்லாருக்கும் அதுல ஒர்க் பண்றவங்க, வேலை செய்யற எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா நான் ஊருக்கு ரொம்ப பார்த்துருக்கேன். காலையில தொடங்குறது ஃபுல் டைம் அதுல வந்து ஒர்க் ப்ரோக்ராம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அது மூலம் நிறைய மக்கள் வந்து பெனிஃபிட் ஆறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைம் எல்லாம் மாதா டிவி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா கோயிலுக்கு போக முடியல, யாருக்குமே வெளியில போக முடியல, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. நானும் போகும்போது பார்த்துருக்கிறேன், அந்த ஆராதனை நடக்கிறது, ஜெபமாலை செய்யறது, அந்த 3 மணிக்கு அந்த டிவைன் மர்சி இயேசுவின் இருதயம், அந்த டிவைன் மர்சி பிரேயர் ரோசரி சொல்றது, பூசை பார்க்கறது, கரெக்டா எல்லாருமே 6 மணினா போட்டு மாதா டிவியே ஆன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதன் மூலம் மக்கள் வந்து ரொம்ப நிறைய ஆசீர்வாதங்கள் பெறுகிறாங்க. அதனால மாதா டிவிக்கார அவளை ஒர்க் பண்ண எல்லா ஃபாதர் சிஸ்டர்ஸ் என்ன லே மக்கள் எல்லாருமே அதுல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா உங்களுடைய சேவை மூலம் தான் நிறைய மக்கள் வந்து ஆசீர்வாதம் பார்த்துட்டு இருக்காங்க. டவுன்ல மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் உள்ளால இருக்கிறாங்க யாருக்கு வீட்லயும் டிவி இருக்குது, அந்த வீட்டுல எல்லாருமே உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால மாதா டிவிக்காரவங்களுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. அதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் உங்களோட என்னைக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய ஜெபத்துலையும் உங்களை எல்லாருமே வச்சுருக்கேன். நன்றி. எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாங்க மிஷினரியா வெளியில இருக்கிறோம். நான் எவ்வளவுதான் ஷேர் பண்ணாலும் நிறைய சேலஞ்சஸ், நிறைய இடையூறுகள் எங்களுக்கும் வர நிறைய கஷ்டங்கள், அதையெல்லாம் தாண்டி நாங்க கடவுளோட பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு வேண்டினா எங்க நான் டிஎம்ஐ சிஸ்டர் எங்க டிஎம்ஐக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஒகேஷன் வரணும். ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய பணிகள் இருக்கானா அதை செய்யறதுக்கு நிறைய இப்ப எல்லாம் மக்கள், ஏன்னா எல்லாருமே பிள்ளைங்க வந்து 2 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க போதும்னு சொல்லிடுறீங்க. அதனால நீங்க வந்து வீட்டுல கணக்கு போடும்போது போட்டுங்க, எனக்கு 3 பிள்ளை வேணாம் ஆண்டவரே, அதுல ஒரு பிள்ளைய கடவுளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க கடவுள்கிட்ட வேண்டும் போது. ஏன்னா இப்போ வந்து அழைத்துல வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, விசுவாசம் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதனால அதுக்காண்டி எல்லா வீட்லயுமே நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரணும், நிறைய ஃபாதர்ஸ் வரணும், நிறைய சிஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிடுங்க. தேங்க்யூ சிஸ்டர், அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய மாதா டிவி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த மெசேஜை எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச காரியங்களை செய்வாங்க. தேவ வேலைகளுக்காகவும் அதே போல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணி சிறக்க நானும் வாழ்த்துக்கிறேன் சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ. மாதா டிவி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகள். ரொம்ப வருஷமா இங்க இருந்தனால ஒரு சில நேரங்கள்ல எனக்குடைய தமிழ் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபாஸ்டா வர பேசுறதே. அதனால ஏதாவது கொஞ்சம் புரியாம இருந்தா என்ன மன்னிச்சுங்க. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப நிறைய காரியங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் மாதா டிவி நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அன்பு உள்ளங்களே, இனிகோ சிஸ்டர் நிறைய காரியங்கள் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. 24 வருஷம் ஒரு மிஷினரியா இங்க வேலை செஞ்சிருக்காங்க. டான்சானியா மற்றும் கென்யா, ஆப்பிரிக்கா பகுதிகளில் வேலை செஞ்சிருக்காங்க. அதனால உங்கள் அனைவர் சார்பாக அவங்களுக்கு நன்றியை சொல்றேன். அவங்க பணி சிறக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவங்க நல்ல முறையில் செய்யணும், வருகிற போராட்டங்களை தாங்கி கடவுளுக்காக பணி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய மறைவிருப்பு நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.